திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், சமூக நீதி முற்போக்கு கூட்டணி புதிய கூட்டணி உருவாகிவிட்டதா இல்லையா? இந்த ஒற்றை கேள்விக்கு பிறகு இந்த விவாதத்தை நம்ம தொடர்ந்துடலாம். இது கிடையவே கிடையாது. பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னா போருமா? இப்போதான் நான் மாணிக்கம் தாக்கூர்கிட்ட பேசுகிறேன். அவர் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கூட்டணி என்பது எம்பிஸ் இருக்கிற ஒரு கூட்டணி. கட்சிகளுக்கு ஃபர்ஸ்ட் எம்பிஸ் இருக்க வேண்டும். அதனால தான் இப்போ சில கட்சிகள் அதில் கிடையாது, சிறிய கட்சிகள் அதில் கிடையாதுன்னு பார்க்கும்போது அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எம்பிஸ் கிடையாது. அதனால தாவேக்காவை அழைக்கவில்லை என்ற ஒரு காரணத்தை கூட்டினார். அவர்களை பொறுத்தவரை அந்த கூட்டணி நிலைக்கிறது. திமுக கூட இருக்கிற கூட்டணி நிலைக்கிறது. அப்போ அதான் சிதம்பரம் உங்ககிட்ட இந்த பேட்டியில் அதான் கூறுறாரு. அதாவது எங்களை பொறுத்தவரை திமுக இந்த கூட்டணி தான் இருக்கணும். திமுகனால தான் இந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் 15 வருஷமா திமுக பாஜக எதிர்ப்பு தான் இருக்குது. அப்போ அதே தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் சொல்றாங்க. அப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய கூட்டணி கிடையாது. இது இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் ராகுல் காந்தி. அவரும் சோனியா காந்தி அவர்கள் நினைக்கிறது தான் கூட்டணியா இருக்குமே தவிர மயிலாப்பூர்காரர் நினைக்கிறது கூட்டணியா இருக்காது. இல்லை, இப்போ காங்கிரஸ்குள்ளேயே இரு பிரிவுகள் இருக்கா? ராகுல் காங்கிரஸ், சோனியா காங்கிரஸ்னு ரெண்டா இருக்கா? அப்போ ராகுல் காங்கிரஸ், மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ், 2 காங்கிரஸ் இருக்கிறது. சரி, அப்ப அதுல இப்ப மல்லிகார்ஜுன் கார்கேனுடைய பதவிக்காலம் முடிய வருகிறது. அப்ப அதனாலதான் இன்னைக்கு இந்த பிஜேபி ஹேண்டில்ஸ் எல்லாம் முன்னாடி அசோக் கெஹ்லோட்டுக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் வந்தது. அதாவது அவரை முதலமைச்சராக நீக்க வேண்டும், சச்சின் பைலட்டை கொண்டு உட்கார வைக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த ஒரு பேச்சு போன டைம்ல 2022 கெஹ்லோட் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி காங்கிரஸ் தலைமை கேட்டால் நான் என்ன பிரசிடென்ட் ஆக மாட்டேன் நான் எல்லாம் கேட்டிருக்காரு. அப்போ அந்த வீடியோஸ் இப்போ ஓடுது. ஏனென்றால் கெஹ்லோட் இன்னைக்கு ரேஸில் இருக்காரு. கெஹ்லோட்டு, KC வேணுகோபால், இந்த மாதிரி 2-3 பேர் ரேஸில் இருக்காரு. அப்போ அவர்களுடைய பேர் வந்ததுனால இன்னைக்கு கார்கே பற்றி பேச வேண்டியிருக்கு. கார்கேனுடைய காலம் முடிவுகிறது. முடிஞ்ச உடனே நிச்சயமாக அடுத்த தலைவர் எல்லாமே ஒன்னா தான் இருப்பாங்க. அதாவது ராகுல் காந்தி சொல்லுகின்ற விஷயங்களை செய்கின்ற தலைவர்களாக தான் இருப்பார்கள். கார்கேக்கும் ராகுல் காந்திக்கும் அந்த இடைவெளி வர்றதுக்கு காரணமே திமுக தான். திமுக ராகுல் காந்தியிடம் பல முறை மன்றாடி கேட்டது, 30 சீட்டில் உங்களுக்கு கொடுத்தா ஒன்றுமே தேராதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தது. ராகுல் காந்தி கடும்பிடித்தமாக இருந்தார். அஃப்கோர்ஸ் தேங்க்ஸ் டு பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் அண்ட் ஆல் தட். அதன் பிறகு மல்லிகார்ஜுன் கார்கேயோட வழியாக அந்த ஒரு டீல் போட்டு நேராக போயிட்டு சோனியா அம்மையாரை பார்த்து டீல் போட்டாங்க. அதன் பிறகு சோனியா அம்மையாரை அட்வைஸ் பண்ணுறாங்க ராகுல் காந்திக்கு. அதில் தான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நிறைய ஒரு இடைவெளியே வருது. அதன் பிறகு அது அப்படியே ஒரு பெரிய விடவாக வருது. ஆனால் அதே இடத்துல ஒரு சிதம்பரம் ஃபர்ஸ்ட்லேயே இதில் ஈடுபட்டிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. சிதம்பரம் நேரடியாக பேசக்கூடியவர், ராகுல் கிட்டையும் சோனியா கிட்டையும் நேரடியாக பேசக்கூடியவர். அவர் இதில் ஈடுபடவே இல்லை. அதுதான் என்னை பொறுத்தவரை பிரச்சனை. இந்த கிரீஷ் சோடங்கார்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோவாக்காரர் கொண்டு இங்கே போட்டு இருக்கிற குழப்பெல்லாம் குழப்பி பிரச்சனை இவ்வளவுதானுங்க. அதாவது நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு எடுக்கிறத சொதப்பி ஒன்றும் தாவேக்காவோட போயிருக்கணும், இல்லைன்னா திமுகவோட நிக்கிறேன்னு வந்திருக்கணும். அப்ப இதுல அந்த மனக்கசப்பு இருக்கு இல்லையா, காங்கிரஸ்காரர்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, ஜெயிச்ச பிறகும் சரி, அந்த 5 பேர் தானே இருக்காங்க. அந்த 5 பேர் போய் முக ஸ்டாலினை பார்த்து ஒரு சால்வையை வச்சு போனா யாரு கேட்க போறா? அது நல்லபடியா தானே. இப்ப கூட இந்தியா கூட்டணிக்குள்ள திமுக இருக்கணும், திமுகவை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு தரப்பும், இல்ல திமுக வேண்டாம் தாவேக்காவை மட்டும் தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பும், திமுகவும் இருக்கட்டும் தாவேக்காவும் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு தரப்பும், இப்படி வெவ்வேறு நிலைகள்ல முடிவுகள் எடுக்கிறாங்களா, யோசிக்கிறாங்களா? இல்ல, அப்படி யோசிக்கிறாங்க. அது வெளிப்படையா அப்படித்தான் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சோனியா அம்மையாரோ மல்லிகார்ஜுன் கார்கேவோ இல்லை என்றால் ப. சிதம்பரமோ திமுக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருப்பாங்களே தவிர, அவங்களுக்கு இப்ப நாளைக்கு அந்த ஒரு கட்சியினுடைய பிரச்சனை என்ன, தாவேக்கானுடைய பிரச்சனை. இப்ப நாளைக்கு முக ஸ்டாலின் சீன் இல்லைன்னா கூட அந்த கட்சி இயங்கும். கட்சி எங்கேயும் நாசமா போயிடாது. முக ஸ்டாலினுடைய முகத்துக்கு இல்ல வாக்குகள் திமுக வாக்குகள், உதயசூரனுக்கு இருக்கின்ற வாக்குகள். அதிமுக அப்படிதான். நாளைக்கு எடப்பாடி இல்ல இன்னொரு தலைவர் உட்கார்ந்த கூட ரெட்டலைக்கு இருக்கின்ற வாக்குகள் அதிமுக இருக்கின்ற வாக்குகள் தான் இருக்கிறது. ஆனா தாவேக்காக அப்படி கிடையாது. ஒரே ஒரு விஜய் தான் 234 தொகுதியிலும் விஜய் தான் நின்னார், 233 தொகுதியிலும் விஜய் தான் நின்னாரு. விஜய்க்கான வாக்களை மட்டும்தான் இருக்குது. விஜய்க்கு நாளைக்கு ஒரு காய்ச்சல் வந்ததுன்னா சரி, அந்த கட்சி படுத்துக்கும். அப்படி இருக்கின்ற ஒரு கட்சியை தேசிய தலைமை, அது எந்த கட்சியானாலும் அவர்கள் சற்றே யோசிப்பார்கள். ஆனா ஒருத்தருக்கு MP சீட் கிடைச்சதுனால அவர் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வாழ்க்கையில் முதல் முறையா வந்திருக்கிறது. அவரிடம் அப்கோர்ஸ் முன்னாடி பறிக்கப்பட்டது ஒரு கூட்டணி உருவாக்கிட முடியும். ட்விட்டர் கூட்டணி தான், அது வேற ஒன்றும் கிடையாது. நின்று ஒரு எலெக்ஷன் ஜெயிக்க சொல்லுங்களேன், அதன் பிறகு பார்க்கலாம். இந்த பேசுற நபர்கள் இருக்கிறாள், இந்த பேசுற நபர்களுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் சோசியல் மீடியா இருக்காங்க, அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்றதுல ரொம்ப கண்ணும் கருத்தா இருக்காங்க.
ராகுல் காந்தியினுடைய காதை கடிக்கிறார்கள். இதெல்லாம் இந்த அரமனையில் இருக்கின்ற நிகழ்வுகள் தானே. நம்ம எவ்வளவோ படங்கள்ல பார்த்த விஷயங்கள் தானே. காதை கடிச்சே வந்து பெரியவரால் நபர்களும் இருக்கிறார்கள், வேலை செஞ்சு பெரியவராக முடியாத நபர்களும் இருக்கிறார்கள், காங்கிரஸ்லயே இருக்கிறாங்க இதுங்க.